நீதிமன்ற உத்தரவுப்படி பணியாற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி பணியாற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து தமிழக கிராம நிர்வாக அலுவலர்கள் மாநில பொதுச்செயலாளர் தலைமையில 250 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு மாவட்ட தலைவர் முத்துவேல் தலைமையில மாநில பொதுச்செயலாளர் செல்வன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் கொத்தமங்கலம் வடக்கு கிராம அலுவலராக செயல்பட்டு வருவதா ஜெயலட்சுமி கடந்த 2022, 2025 வரை பணியாற்றினாரு. கடந்த மார்ச் மாதம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாரு. வருகின்ற ஜூலை மாதம் பொது கலந்தாய்வு இருப்பது அதுக்கு முன்னதாகவே பணியிட மாறுதலை மறுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகி கொத்தமங்கலம் வடக்கு கிராமத்திலே பணியாற்றலாம் என உயர்நீதிமன்ற உத்தரவு வந்துச்சு. ஆனா அந்த உத்தரவு சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் பணியாற்றுவதற்கு தயக்கம் காட்டுவதாக கூறி தமிழ்நாடு நிர்வாக அலுவலர் சங்க சார்பில் மாவட்ட அளவிலான உறுப்பினர்கள் 250க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் தற்செயல் விடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட விஓக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுவரை எந்த அலுவலர்களும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரல. தற்போதுதான் சிவகங்கை வட்டாட்சியர் தலைமையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுவும் காரசாரமா நடந்துட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறையில பணிகள் முடக்கம் ஏற்பட்டிருக்கு. விஓக்கள் மொத்தமா போராடிட்டு இருக்கிறதால இங்க சுச்சுவேஷன் பரபரப்பா தான் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.